வணக்கம். தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது. வணக்கம் சொந்தங்களே. இதில் இருக்கிறவர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகள், ஜனநாயக கட்சி சேர்ந்தவர்கள். இவர்கள் ஏன் ஜனாதிபதியை சந்தித்தார்கள்? இவர்கள் அதாவது எங்களுடைய பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி. இவர்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு இவர்களுக்கு பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் இல்லை, இவர்கள் ஒரு அங்கத்துவம் பெற்ற கட்சியும் இல்லை. ஆனால் இவர்கள் சென்று ஜனாதிபதியை சந்தித்ததன் நோக்கம் என்ன? இப்பொழுது விளங்குகிறதா மக்களே உங்களுக்கு இவர்களுடைய நாடகம்? இவர்கள் தாங்கள் போராளிகள், பழைய போராளிகள் என்று சொல்லி மக்கள் மத்தியிலே ஒரு அனுதாப அலையை கிளப்ப விரும்புகிறார்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட முள்ளிவாய்க்காலிலிருந்து வந்த மக்களுக்கு இவர்களுடைய நாடகம் சரியாக புரிந்திருக்கும். இவர்கள்